ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜே மாஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? விஜய் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது காவியோட ஃபோனை அட்டன் பண்ணி பேசினாலும் அவரோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, கண்டினியூவாக பேச முடியல. இந்த விஷயத்தில் நம்ம விஜய் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை அவருக்கு அமைஞ்சிருக்கா. இதனால நம்ம காவேரிக்கும் விஜய் மேலே ஒரு தவறுதலான புரிதல் உண்டாகுது. எனவே வெண்ணிலா விஷயத்தை பற்றி நினச்சி ரொம்பவே அழுதுட்டு இருக்க காவேரி இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அழாமல் இருப்பாங்களா? திரும்ப திரும்ப தேம்பி அழுகுறாங்க. பப்பில் போட்ட பால் கொறிச்சு கீழே விழுந்து அது பாட்டு வலிஞ்சு போதுங்க. அங்கேருந்து ஓடியாராங்க நம்ம கங்கா. என்ன செடி என்ன பண்ணி வச்சிருக்கு, என்னடின்னு பால் அடுப்பில் போட்டது கூட பார்க்காம அப்படி என்னடி யோசனையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, ஐயோ சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி விடு, ஏண்டி இன்னும் அதே நினச்சிட்டு இருக்கியா? நீ விஜய் வந்ததுக்கு அப்புறமா பேசு காவேரி, பேசினாதான் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை காவேரி அழறதை பார்த்த உடனே கங்காவுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, திடீர்னு என்ன பண்ணுறாங்க, தோளில் சாஞ்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. காவேரி சொல்லுடி, அழாதடி சொல்லுடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, இல்லைக்கா இப்போ கூட நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாருக்கா. அதுக்கப்புறமா பேசலக்கா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறது கேட்ட கங்கா பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னடி சொல்கிற, உண்மையாலுமேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாங்க்கா இதுதான்க்கா நடந்துச்சு. காவேரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வேணா விஜய் கிட்ட பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லக்கா, அதெல்லாம் நீ பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. கங்காவும் என்னங்க பண்ணுறது, தங்கச்சியோட வாழ்க்கையை நினச்சி கவலைப்படுறாங்க. ஆனால் இதன் மூலியமாக வேறு மாதிரி பிரச்சனை என்ன வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு காவேரி பயப்படுறாங்க. யமுனா எங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்காவா, அப்பயே கிளம்பிட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்ல, என்னக்காவா வந்த மாதிரி சொல்லாமலே கிளம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, அது ஒன்றும் ரெடி, அவளுக்கு ஏதோ முக்கியமான வேலையா அதனால தான் கிளம்பிட்டா, சரி விடு நீனு. இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க தருணத்துலேயே நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராரு. இப்போவாவது சும்மா வந்தாலும் பரவாயில்லைங்க. இப்பயும் வெண்ணிலாவோட கையை பிடிச்சிட்டு வரும்போது அப்போ காவியோட மனநிலைமை எப்படி இருக்கும், கஷ்டமாக தானே இருக்கும். இதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறாரு, வந்த உடனே காவேரியை கண்டுக்காமல் தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா என்ன சொன்னாங்க தெரியுமா தாத்தா, சீக்கிரமாக வெண்ணிலாவை குணப்படுத்திடலாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது பழைய ஞாபகங்கள்லாம் வரா மாதிரி பழைய விஷயங்களை பண்ண சொல்லியிருக்காங்க தாத்தா, இதெல்லாம் பண்ணா வெண்ணிலாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறது கேட்ட காவேரி என்ன பண்ணுறாங்க, மனசு அப்படியே உடஞ்சி போகிறாங்க. அதாவது காவேரியோட மனசுக்குள்ளே ஒரு யோசனை தோணுது, வெண்ணிலாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு பிடிக்காதுன்னா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மனசுக்குள்ளேயே வருந்துறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கங்காவுக்கு பயங்கர எரிச்சல் ஆகிடுது. அங்கேருந்து என்னெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா சும்மா இருப்பாங்களா கங்கா, இருக்கிற கோவத்தை என்ன பண்ணுறாங்க, குமரன் மேலே போய் காட்டுறாங்க. என்ன கங்கா ஏன் கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எதுக்கு கோவமாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன கங்கா எனக்கு சொன்னாதானே தெரியும், என்னது சொன்னாதான் தெரியுமா உங்களுக்கு, யமுனா வீட்டுக்கு போனீங்களா? ஆமாம் கங்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கேட்க, ஏற்கனவே கங்கா கோவப்படுற ஆளு தாங்க, ஆனால் காவேரி வீட்டில் நடந்தா நினச்சி இன்னும் கோவத்தோட இருக்குது. அந்த கோவத்தை என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் குமரன் மேலே காட்டிடுறாங்க. யமுனா வீட்டுக்கு போனீங்க சரிங்க, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல, இங்கே நடந்த விஷயத்தை எதுக்கு அங்கே போய் சொல்லிட்டு வந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கேட்க, என்ன கங்கா சொல்கிறேன், நான் எந்த விஷயம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் தெரியாத மாதிரி கேட்க, எதுக்குங்க அந்த பொண்ணை பற்றிலாம் அங்கே போய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல, ஐயோ கங்கா அங்கே சொல்லணும்னு சொல்லிட்டுலாம் நான் போல கங்கா, எனக்கு இந்த விஷயத்த நினச்சி ஏற்கனவே கவலையாக இருந்தது, சரி அந்த பக்கமாக போனேன், அங்கே போனதுனால அங்கே சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அதில் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு குமரனும். சொல்கிறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னாச்சு கங்கா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கேட்க, அப்புறம் யமுனா விஷயத்தை பற்றி குமரன் கிட்ட சொன்னதுக்கப்புறமா குமரனுக்கே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. ஐயோ இவ்வளோ நடந்துச்சா, சாரி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. சரி விடுங்க, எனக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, காவேரியோட வாழ்க்கை நினச்சி எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த தடவை என்னதான் காவேரி விஜய் பேச வந்தாலும் அவங்களோட சூழ்நிலை என்ன பண்ணது, தற்செயலாக பேச முடியாமல் போயிடுது. இதெல்லாம் தாங்கிக்காத காவேரி என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு கடிதம் மூலியமா விஜய்க்கு எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாவுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய மாத்திரையிலையும் எடுத்து கொடுத்துட்டு, இப்போ தான் அவருக்கு காவேரி ஞாபகமே வருது போல். ஐயோ நேற்று கூட காவேரிட்ட ஒழுங்காக பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவசரமாக மாடிக்கு போகிறாரு. போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது காவேரி அந்த இடத்துல இல்லை. ஐயோ காவேரி எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கீழே தாத்தா கிட்டே விசாரிக்கிறாரு. எனக்கு இல்லையேப்பா, நான் காவேரி நிற்கலாம் சரியாக பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தாத்தா ஒரு பக்கம் சொல்ல, என்னாச்சு தாத்தான்னு சொல்லிட்டு ஃபோனும் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்தா ஃபோனும் ரீச் ஆகலை. ரூமுக்கு போய் ரொம்ப அப்செட்டாக இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல விஜய்க்கு. ஐயோ காவேரி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் காவேரி எழுதின லெட்டரும் கிடைக்குது, அதை படித்து பார்க்கும்போது தான் ரொம்ப கவலைப்படுறாரு விஜய். லெட்டரை படித்ததுக்கு அப்புறமா தான் விஜய்க்கு ஒரு விஷயம் புரிய வருது, காவேரி நம்மளை தப்பாக நினச்சிட்டா போல இருக்கு, ஐயோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தானே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி பார்க்குறாரு நம்ம விஜய். ஐயோ எங்கே போயிருக்கான்னு தெரியல காவேரி, எங்கே காவேரி போன, நீ இல்லாத வாழ்க்கை என்னால் எப்படி நினச்சி கூட பார்க்க முடியும், எப்படி என்னை தவறாக புரிஞ்சுக்கலாம், உனக்கு அடுத்து தாண்டி எல்லாமே, நானும் இதில் ஒரு காரணமாயிட்டேன். தாத்தா எல்லாருக்கும் தெரிய வருது. இன்னொரு பக்கம் ராகினி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்ல நம்ம நினச்ச மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்ச தாத்தாவும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறார் விஜய், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு.
தாத்தா நான் எப்படியாவது காவேரி தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு விஜயன் தாத்தா கிட்ட வாக்கு கொடுக்க. அதுக்கப்புறமா விஜய் எப்படி தேடி பிடிச்சி நம்ம காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களையும் பற்றி சொல்லி காவேரி கிட்ட புரிய வைக்கிறாரு. அடுத்து தாண்டி எல்லாமே நம்ம 2 பேரும் சேர்ந்து தாண்டி வெண்ணிலாவை வந்து குணப்படுத்த போகிறோம் அப்படின்னு தாண்டி நான் நினைக்கிறேன் பொண்டாட்டிடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. அந்த சமயத்தில் வந்து காவேரி கிட்ட தன்னோட காதலையும் வந்து சொல்கிறாரு. 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உடனே ராகினி பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. தருணத்தில் ராகினி எந்த அளவுக்கு காவேரி வந்து வெறுப்பேற்றினாங்களோ எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுறாங்க ரிவெஞ்சா வந்து காவேரி பண்ணுறாங்க ராகினிக்கு. இதுக்கிடையில இந்த லெட்டரை கிழிச்சு போட்டது ராகினி தான் அப்படின்றது விஜய்க்கு தெரிய வருதா இல்லையா இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.